நியாயப்பிரமாணம் இல்லை என்றால் பாவம் என்று ஒன்று இல்லை. ரொம்ப ஈஸியாக புரிந்து கொள்ளலாம் பாருங்கள். உங்களுடைய பாவத்தை முற்றிலுமாக நீக்கு போடும்படியாக நியாயப்பிரமாணம் கட்டளைகளை தகர்த்து கொண்டு ஒழிப்பதற்காக தேவன் தன்னுடைய அனந்த ஞானத்தின்படி மாம்சமாக வர செய்தார். யாரை? வார்த்தையாக இருந்த இயேசு கிறிஸ்துவை மாம்சமாக்கி இந்த பூமிக்கு அனுப்பினார். ஏன் தெரியுமா? நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையை, ஒரு மனிதன் செய்கிற குற்றத்திற்கு உலகத்தில் எல்லா தேசத்திலும் கொடுக்கப்படுகிற உச்சபட்ச தண்டனை எது? மரண தண்டனை. அந்த மரண தண்டனையை ஏற்றுக்கொண்டதினால இப்போ என்ன நடந்துட்டு அருமையானவர்களே, அங்கே நியாயப்பிரமாணம் என்று ஒன்றுமில்லை. இதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் தேவனோடு அன்பில் நெருங்கி வந்துடுவீங்க. அன்பின் பிரமாணம் மாத்திரம்தான் உங்களை அநேக பாவங்களிலிருந்து விடுதலையாக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்ட இந்த காலத்திற்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.